ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமலி ஆர்கே யூடியூப் சேனல். எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டியிருக்கிறேன். இன்றைக்கி உங்கள் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வீடியோ நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த சார்ட் பேப்பர் மேலே எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறதுன்னுட்டு நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதுக்காக நான் இந்த வீடியோ தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து சில பேர் தமிழியன்ஸ் கூட இருக்கிறாங்க, கன்னடிகா அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் எங்களுக்கு புரியுது, ஆனால் பாதி புரியாமல் போகுது. அதனால ஒரு வீடியோ ஆகுது, அட்லீஸ்ட் ஒன் வீடியோ நீங்கள் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த வீடியோ நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், மெஷர்மெண்ட்ஸ் ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து 14 இன்ச்சஸ் 14 இன்ச் இருக்குது. ஃபுல் ஷோல்டர் 14.5 inches இருக்குது. டாட் லென்த்து, ஃப்ரண்ட் லென்த்து டாட் லென்த்துனா ஷோல்டர்லேருந்து பிரெஸ்டோட மிடில் பாயிண்ட் வரைக்கும் 10 inches, மிடில் பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் 3 inches, டோட்டல் சேர்த்து 13 inch இருக்குது. அப்பர் செஸ்ட் 36 inch, மிடில் செஸ்ட் 38, வேஸ்ட் ரவுண்டு 32, ஆர்ம் ஹோல் ரவுண்டு சுத்த அளவு 17 inch இருக்குது. ஸ்லீவ் லென்த்து 6 inches, ஸ்லீவ் ரவுண்டு 13 inch, ஃப்ரண்ட் நெக் டீப்பு 6 inch, பேக் டீப்பு 9 inch. இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நான் இப்போது மார்க் பண்ண போகிறேன். பாருங்கள், அதுக்கு முன்னாடி பாருங்கள், இது ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸு, இது பேக் பார்ட்டு நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன். இது என் பக்கம் இருக்கிறது ஃபோல்டிங் சைடுனா இப்போ இதே துணின்னு நினச்சிக்கோங்க. துணி இப்படி மச்சா இந்த ஃபோல்டிங் சைடு என் பக்கம் இருக்குது. ஆப்போசிட் ராய்ஜஸ் எனக்கு ஆப்போசிட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து 14 inch இருக்குது. அதுக்கு ஒரு 1 inch ஆட் பண்ணிவிட்டு 15 inchக்கு 15 inchesக்கு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், 15 inches. அதுக்கு அடுத்து அதே லைனு சேம் 15 inchesக்கு இன்னொரு மார்க்கிங் பண்ணுறேன், லைனு ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் லென்த் லைன் இப்போ பாருங்கள், அப்பர் செஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும், மிடில் செஸ்ட் எடுத்துக்கக்கூடாது. அப்பர் செஸ்ட் எவ்வளோ இருக்குங்க? 36 inches இருக்குது. இங்கே கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் இருக்குது. பாருங்கள், அப்பர் செஸ்ட்டு 36 டிவைடட் பை ஃபஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 36 டிவைடட் பை 6, 36 டிவைடட் பை 10, அதுக்கடுத்து 38, இது மிடில் செஸ்ட், இது ஃப்ரண்ட் பார்ட்டில் யூஸ் ஆகும். 38 டிவைடட் பை 4, எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ பாருங்கள், 36 டிவைடட் பை 4 எவ்வளோ வருதுங்க? 9 inches வருது. அதுக்கப்புறம் 36 டிவைடட் பை 6 எவ்வளோ வருது? 6 inches வருது. 36 டிவைடட் பை 10 எவ்வளோ வருது? 3.6 வருது. 38 டிவைடட் பை 4 9.5 inch வரும், 9.5 inches வரும். ஓகேங்களா? இப்போது ஆர்ம் ஹோல் லென்த்துக்காக 36 டிவைடட் பை 6 வாங்கணும். அப்போ எவ்வளோ வருது பாருங்கள், இங்கே 6 inches. ஆர்ம் ஹோல் லென்த் லைனுக்காக 6 inches நம்ம மார்க் பண்ணணும். சார்ட் பேப்பரும் டேப் கலர் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு புரியல, ஆனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அடுத்த லைனை நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், டாட் லென்த்து பார்க்கணும். டாட் லென்த் எவ்வளோ இருக்குங்க? மெஷர்மெண்ட்ஸில் ஷோல்டர்லேருந்து பிரெஸ்ட் மிடில் பாயிண்ட் வரைக்கும், ஷோல்டர்லேருந்து பிரெஸ்ட் மிடில் பாயிண்ட் வரைக்கும் 10 inches இருக்குது மெஷர்மெண்ட்டில். அதுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்துட்டு 10.5 inchesக்கு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் நெக் டீப்பு
இந்த 1/2 inch மார்ஜினோட சேர்த்து நான் 9 inchesக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மார்க்கிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இது வந்து டாட் லென்த் லைனு, நெக்ஸ்ட்டு நெக்கு டீப் லைனு, இது வந்து ஆர்ம் ஹோல் லென்த் லைனு. இப்படி இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வச்சுருக்குறீங்க 6 inches, அதே 6 inches இங்கே மார்க் பண்ணணும். இது இதுக்கு ஷோல்டர் இன்னும் நெக்கு விடுறதுக்காக எக்ஸாக்ட்லி இங்கே இந்த இடத்துல நம்ம எவ்வளோ வாங்கணுமோ அதே 6 inches இங்கே மார்க் பண்ணணும். இதுக்கு இன்னொரு 1/2 inch ஆட் பண்ணிவிட்டு இங்கே 6.5 inchesக்கு மார்க் பண்ணணும். இப்படி இப்போ இந்த மார்க்கிங்கும் சேர்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இப்போ பாருங்கள், வேஸ்ட் ரவுண்டு இடுப்பு ரவுண்ட் எவ்வளோ இருக்குங்க? 32 inches இருக்குது. 32 divided by 4 எவ்வளோ வருது? 8 inches வருது. அந்த 8 inchesக்கு 1 inch ஆட் பண்ணிவிட்டு 9 inchesக்கு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா 1 inch எதுக்காகனா பேக் டாட்ஸ் பிடிக்கணும் இல்லைங்களா, அதுக்காக 1 inch எக்ஸ்ட்ரா. இன்னும் 1.5 inch எக்ஸ்ட்ரா மார்ஜின்ஸ்க்காக. இப்போது பேக் லூஸ் வந்து அப்பர் செஸ்ட் வாங்கணும். அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 4 எவ்வளோ வருது? 9 inches வருது. அதுக்கு ஒரு 1/2 inch லூஸ் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா 1.5 inch மார்ஜின்ஸ்க்காக. இப்போ பாருங்கள், இந்த மார்க்கிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்கு விடுறதுக்காக நம்ம இங்கே எவ்வளோ எடுத்துக்கிறோம்? 6 inches. எக்ஸாக்ட்லி அதில் பாதி வந்து 3 inchesக்கு ஒரு மார்க் போடுங்க. 3 inches. இது வந்து த்ரெட் பைப்பிங் பண்ணணுன்னா எக்ஸாக்ட்லி இதில் பாதி எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் க்ராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டு ஹெம்மிங் பண்ணணுன்னா ஒரு 1/4 inch கம்மி பண்ணிவிட்டு 2.25க்கு மார்க்கிங் போடணும். இங்கிருந்து 2.25. ஓகேங்களா? இப்போது அதே 3 inches இப்போது இங்கே கூட மார்க் பண்ணலாம். இல்லைன்னா இங்கே வந்து ரவுண்டு வந்து கொஞ்சம் ரவுண்டு பெருசாக ப்ராடாக வேணும்னா ஒரு 1/4 inch எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 3.25 inchக்கு மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த மார்க்கிங்கும் சேர்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இப்படி இப்போ பாருங்கள், இந்த கார்னரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு 1 inchக்கு மார்க் பண்ணுங்க. இப்படி இங்கே கூட 1 inch. இப்போது இந்த லைனு இந்த மார்க்கிங்கு இந்த லைனு டச் ஆகிற மாதிரி நான் இப்போது இந்த ஃப்ரெஞ்சு கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ண போகிற பாருங்கள். இப்படி ஒரு லைன், இது வந்து ஆர்ம் ஹோல் லைனு. நெக்ஸ்ட்டு நெக் ரவுண்டு. இப்படி இப்போ பாருங்கள், புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல எங்கே டாட்ஸ் பிடிக்கணுன்ட்டு கண்டிப்பாக டவுட் இருக்கும். அதுக்கு பாருங்கள், இப்போது இங்கே எவ்வளோ வருது? 9 inches வருது. ஒரு நிமிஷம், யாரோ கூப்பிடுறாங்க, காலிங் பெல்லு, வந்துடுறேன். இப்போ பாருங்கள், சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே எவ்வளோ வருதுங்க? 9 inches. 9 inchஸில் பாதி 4.5 inches. 4.5 inchesக்கு சென்டரில் ஒரு மார்க் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த லைன் மேலேயும் ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த மார்க்கிங் ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். 1/2 inch இந்த பக்கம், 1/2 inch இந்த பக்கம் மார்க் பண்ணிட்டு டாட்டுக்காக, பேக் சைடு டாட்ஸ்க்காக இந்த மார்க்கிங் இப்படி மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்ஸுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையான்ட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் ஹெச் கம்மி ஆகுதுன்னா இப்போவே சரி பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், ஆம் ஹோல் ரவுண்டு வந்து சுத்த அளவு வந்து 17 இன்ச்சஸ் இருக்குது, 17 இன்ச்சு. அந்த 17 இன்ச்சஸில் வந்து பாதி வரணும், பாதினா 8.5 இன்ச்சு வரணும். எட்டரை இன்ச்சு கரெக்டாக எக்ஸாக்ட்லி வந்துருச்சு பாருங்கள், 8.5 இன்ச்சஸ்ஸு. இப்போ வந்து இந்த மார்க்கிங்கில் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் எக்ஸாக்ட்லி இந்த மார்க்கிங் மேலே கட் பண்ணலாம். இப்போ வந்து நான் இந்த கழுத்து ரவுண்டு வந்து நான் இப்போ கட் பண்ணுறதில்ல, அதுக்கப்புறம் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து த்ரெட் பைப்பிங்காக போட்டிருக்கிற மார்க்கிங்கு. இப்போ சப்போஸ் நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டு தச்சுட்டு உள்ளே மடித்து தைக்கணுன்னா ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணணும். பாருங்கள், இப்படி 1/4 இன்ச்சுனா எக்ஸாக்ட்லி 1/4 இன்ச்சு மட்டும்தான் மடித்து தைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் 1/2 இன்ச்சு வாங்கினீங்கன்னா ரொம்ப பெருசாகிடும் கழுத்து வந்து. இப்படி ஓகேங்களா. இது வந்து கிராஸ் பீஸ்க்கு, இது வந்து டார்க் லைனு வந்துட்டு த்ரெட் பைப்பிங்காக. ஓகேங்களா. இப்போ கட் பண்ணி பார்க்குறேன், கட் பண்ணி காமிக்கிறேன் இருங்க. பாருங்கள், பேக் பார்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எங்கே டாட்ஸுக்காக நம்ம மார்க்கிங் போட்டுருக்குறோமோ அந்த இடத்துல வந்து டாட்ஸ் கொடுக்கணும், கட்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி கட்டிங். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின்ஸுக்காக 1.5 இன்ச்சு மார்க்கிங் போட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல கூட கட் வைக்கணும். இப்படி பேக் பார்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு மார்க்கிங்கு. இந்த பக்கம் இது ஓப்பன் சைடு, ஹுக்கு ஐ தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்ஜின்னு இங்கே விட்டுருணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்கே மார்க்கிங் போடுறேன். இதை விட்டுட்டு இப்போ மார்க்கிங் பண்ணணும். ஓகேங்களா. ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ இருக்குங்க, 13 இன்ச்சஸ் இருக்குது. 13 இன்ச்சஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு 13.5 இன்ச்சஸ்க்கு ஃபுல் லென்த்து மார்க் பண்ணணும். 13.5 இன்ச்சஸ்ஸு. டாட் லென்த் எவ்வளோ இருக்குங்க, 10 இன்ச்சஸ் இருக்குது. அதுக்கு ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி 11 இன்ச்சஸ்க்கு இங்கே மார்க் பண்ணணும். சாரி, 10 + 1/2, 10.5 இன்ச்சஸ்ஸு. இப்படி பாருங்கள், 10.5 இன்ச்சஸ்ஸு ப்ளஸ்ஸு 3 இன்ச்சஸ்ஸு. இப்போது இங்கே லைன்ஸ் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆம் ஹோல் லென்த் லைனு வந்து பேக் பார்ட்டில் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே லென்த்து எங்கேயும் மார்க் பண்ணணும், 6 இன்ச்சஸ்க்கு. நெக்ஸ்ட்டு இந்த 1/2 இன்ச் விட்டுட்டு அதே 6 இன்ச்சஸ்ஸு ஷோல்டர் நெக்குக்காக இங்கே கூட மார்க் பண்ணணும். இப்போது இங்கே ஒரு லைனு ஆம் ஹோல் லென்த் லைன் கிட்ட, அதுக்கடுத்து இங்கேயும் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். பேக் பார்ட்டில் வந்து 6 இன்ச்சஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து அப்படி கிடையாது, 6 இன்ச்சஸ். இந்த 1/2 இன்ச்சு மார்ஜினை விட்டுட்டு 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த 2 மார்க்கிங்கையும் சேர்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு லூஸ், செஸ்ட் லூஸ் வந்து இப்போது மிடில் செஸ்ட் எடுத்துக்கணும், அப்பர் செஸ்ட்டு எடுத்துக்கக்கூடாது. மிடில் செஸ்ட் எவ்வளோ இருக்குங்க, 38 இன்ச் இருக்குது. 38 38 டிவைடட் பை 4 எவ்வளோ வருது, 9.5 இன்ச்சஸ் வருது, 9.5 இன்ச்சு. அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துட்டு 10 இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன், 10 இன்ச்சஸ்க்கு. எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சஸ் வந்து மார்ஜின்ஸ்க்காக. அதே 10 இன்ச்சஸ் கீழே இந்த மார்ஜினை விட்டுட்டு 10 இன்ச்சஸ்க்கு மார்க் போடணும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின்ஸு. இப்போ இந்த மார்க்கிங் எல்லாத்தையும் சேர்த்து லைன்ஸ் ட்ரா பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து நெக் டீப் எவ்வளோ இருக்குங்க, 6 இன்ச்சஸ் இருக்குது. அதே இந்த மார்ஜினை 1/2 இன்ச்சு மார்ஜினோட சேர்த்து 6 இன்ச்சஸ்க்கு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நெக் டீப் லைன்.
நெக்கு விடுறதுக்காக இந்த 1/2 inch விட்டுட்டு எக்ஸாக்ட்லி இவ்வளோ இங்கே வந்து 6 inches பாதி எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து 3 inches இங்கே மார்க் பண்ணணும். இங்கேயும் கொஞ்சம் இந்த ரவுண்டு கொஞ்சம் ப்ராடாக வேணும்னா 3.25 inch 3/4 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 மார்க்கிங்லேயும் சேர்த்து லைன் ட்ரா பண்ணணும். இந்த கார்னரில் எக்ஸாக்ட்லி மறுபடியும் 1 inch இந்த மார்க்கிங்கு இந்த லைனு இந்த மார்க்கிங் இந்த லைனு சேர்த்து இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரவுண்டு ட்ரா பண்ணிருக்கிற பாருங்கள். இப்படி இங்கேயும் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பு நெக்கு. இப்போ பாருங்கள், கப்பு விடுத்து இங்கிருந்து எவ்வளோ தூரத்தில் வைக்கணுன்ட்டு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா அப்பர் செஸ்ட்டு 36 inch, அப்பர் செஸ்ட்டு டிவைடட் பை 4, சாரி அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 10. அப்போ எவ்வளோ வருது? 3.6 inches வருது. எக்ஸாக்ட்லி அந்த 3.6னா 3.5 inch ஒரு லைன் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். அதே மார்க்கிங்கு கீழேயும் மார்க் பண்ணியிருக்கிறேன். 3.5 + 1 லைன். இப்போ இந்த லைன் சேர்த்து இந்த மார்க்கிங்கு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 1.25 inch, இந்த பக்கம் 1.25 inch டாட்டுக்காக மார்க் பண்ணணும். இப்படி இப்போ இதையும் சேர்த்து ஃப்ரண்ட் மிடில் டாட்டுக்காக மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஹொக்கு ஐ பக்கம் 1.5 inch மார்க் பண்ணுங்க. இந்த மார்ஜின் பக்கம் வந்து 1 inch போதும் மார்க்கிங்கு. இப்போ இந்த மார்க்கிங்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து இந்த மார்க்கிங் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இது வந்து ஃப்ரண்ட் டவுன் ஷேப்புங்க. இப்போ இந்த சென்டரில் ஒரு டாட் பிடிக்கணும். அதுக்காக இந்த நெக் லைன்லேருந்து இந்த மார்க்கிங் வரைக்கும் சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. இப்போது இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் 1.5 inch இல்லைன்னா 2 inches கேப் இருந்தால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. இது வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு கிட்ட கொடுக்குற டாட்டு. அதுக்கடுத்து இந்த 4th டாட் உங்களுக்கு வேணும்னா பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துருங்க துணி. ஓகேங்களா? இந்த மாதிரி டாட்ஸுக்கு மார்க்கிங் பண்ணணும். இப்போ கட் பண்ணி காட்டுறேங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், இதில் மெஷர்மெண்ட்ஸில் வந்து 32 inches இடுப்பு சைஸ் இருக்குது. 32 inches டிவைடட் பை 4 எவ்வளோ வருதுங்க? 8 inches வருது. அந்த 8 inches வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் மறுபடியும் இங்கே டாட் இதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 8 inches எக்ஸாக்ட்லி வருதா இல்லைன்னு செக் பண்ணணும். பாருங்கள், 5.25 இருக்குங்க இங்கே டாட் வரைக்கும். 5.25 இங்கே வச்சுட்டு இந்த லைன் வரைக்கும் பார்த்தா எக்ஸாக்ட்லி 8 inches வந்துருச்சு. இப்போ இந்த இடுப்பு வேஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணணும். கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸை கட்டிங் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எங்கெங்கே நம்ம மார்க்கிங் போட்டிருக்கிறோமோ டாட்ஸுக்காக அந்த இடத்துல வந்து கட்ஸ் கொடுக்கணும். இன்னும் மார்ஜின்ஸ் கிட்டேயும் கட்ஸ் கொடுக்கணும். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்லீவ்ஸ் கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்லீவ்ஸ் மார்க்கிங்காக இந்த ஃபோல்டிங் சைடு என் பக்கம் இருக்குது. ஃபோல்டிங் சைடுனா இது ஃபோல்டிங் சைடு. நான் ஒரு ஸ்லீவ் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நீங்கள் 2 ஸ்லீவ் கட் பண்ணணுன்னா இது வந்து 4 ஃபோல்டிங்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ கீழே மார்ஜினுக்காக நீங்கள் த்ரெட் பைப்பிங் பண்ணணும் இல்லைன்னா பார்டர் அட்டாச் பண்ணணுன்னா 1/2 inch மார்ஜின் போதும்.
இல்லை நீங்கள் உள்ளே மடிச்சுட்டு தைக்கணுன்னா 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே. ஓகேங்களா? இப்போது ஸ்லீவ் லென்த்து வந்து 6 இன்ச்சஸ் இருக்குது. அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துட்டு 6.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இங்கிருந்து கீழே 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, அப்பர் செஸ்ட் ஏதாவது 36 இருக்குது பாருங்கள். 36 டிவைடட் பை 10 3.6 வருது. அதுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிவிட்டு ஒரு லைன் கம்மி பண்ணிவிட்டு 3.5 இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போது லைன்ஸ் ட்ரா பண்ணணும். இங்கேயும் ஒரு லைனு. ஸ்லீவ் ரவுண்டு வந்து இங்கே மெஷர்மெண்ட்ஸில் 13 இன்ச் இருக்குது. அதில் பாதி 6.5 இன்ச்சு 6.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு மார்ஜின்ஸுக்காக 1.5 இன்ச்சஸ் மார்ஜின்ஸுக்காக. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குங்க? இதில் மெஷர்மெண்ட்ஸில் 17 இன்ச்சஸ் இருக்குது. 17னா அதில் பாதி வரணும். பேக் பார்ட்டில் வந்து இங்கே பாருங்கள், ஷோல்டர்லேருந்து இங்கே வரைக்கும் மார்ஜின்ஸ் வரைக்கும் 8.5 இன்ச்சு வந்துருச்சு. எக்ஸாக்ட்லி அந்த 8.5 இன்ச்சஸ்ஸு இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கிற 17 இன்ச்சுக்கு மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? அதே 8.5 இன்ச்சு 8.5 இன்ச்சஸ்ஸு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன்லேருந்து இங்கே வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க் போடுங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின்ஸ்க்காக. இப்போ இங்கே லைன்ஸ் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஷேப் பாருங்கள். இப்படி. ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இப்படி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். கட் பண்ணியிருக்கிற பாருங்கள். ஒரு 1/4 இன்ச்சு வந்து கீழே கட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே இப்படி இந்த மார்க்கிங் மேலே கட் பண்ணிவிட்டு ஷேப் எடுத்துடணும். இந்த மாதிரி பாருங்கள் ஸ்லீவ் ஷேப்பு. இது சென்டர்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு கட் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மார்ஜின்ஸ் கிட்ட இன்னொரு கட்டு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃப்ரண்ட் சைடு நான் ஷேப் எடுத்துருக்கிற பாருங்கள். ஒரு 1/2 இன்ச்சுலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் எடுத்துடணும். அதுக்கு மேலே வாங்கக்கூடாது, எடுத்துக்கூடாது. இப்படி இது ஃப்ரண்ட்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு கட்டு. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மார்க்கிங்கு இந்த கட்டு வேணுங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ ஸ்லீவ்ஸ் கூட கட்டிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து பெல்ட் பீஸ் கட் பண்ண போகிற பாருங்கள். இங்கே வந்து கொஞ்சம் கிராஸ் ஏதாவது இருந்தால் இப்படி மார்க் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நீங்கள் துணியில் வந்து 2 பீஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சார்ட் பேப்பர்னால நான் ஒரே ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டிருக்கிறேன். கீழே வந்து மார்ஜின்ஸ்க்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது ஹுக்கு ஐ பக்கம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா இது தைக்கும் போது இது உள்ளே போயிடும் மார்ஜின். அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குங்க? 32 இன்ச்சஸ் டிவைடட் பை 4 எவ்வளோ வருது? 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச்சஸ் வந்து இங்கே மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின்ஸ்க்காக ஹுக் ஐ பக்கம் வந்து இந்த மார்ஜினை விட்டுட்டு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மார்ஜின் விட்டுட்டு இந்த லைன்லேருந்து 3.5 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் பண்ணுங்கள். இங்கே இந்த இடத்துல இந்த மார்ஜின் கீழே இருக்கிற இந்த மார்ஜினை விட்டுட்டு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிராஸ் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்ஜின் பக்கம் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இந்த மார்ஜினை விட்டுட்டு மேலே வரைக்கும் 3 இன்ச்சு.
ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஷேப் கொடுக்க போகிறேன். சென்டரில் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் கர்வ் ஷேப் வரணும். இப்படி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போது கட் பண்ணணும். இது வந்து பெல்ட் பீஸு. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. யாரனாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். கட்டிங் ப்ளவுஸோட கட்டிங் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். எந்த மெஷர்மெண்ட் ஆனாலும் சேம் இதே ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ ஆகிட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கோங்க. ஃபிட்டிங் மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி இங்கே வந்து ஷார்ப் இல்லாமல் இங்கே ஒரு கட்டு, இது ஹுக்கு ஐ பக்கம் தெரியறதுக்காக இங்கே ஒரு கட்டு, இது மார்ஜின் 1/2 இன்ச்சு மார்ஜின் கிட்ட ஒரு கட்டு. இப்படி பெல்ட்டு கூட கட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பேக் பார்ட்டில் வந்து நான் கழுத்து ஃபஸ்ட் கட் பண்ணல, இப்போ கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இது வந்து த்ரெட் பைப்பிங்காக போட்டிருக்கிற மார்க்கிங்கு. நீங்கள் ஹெம்மிங் பண்ணணுன்னா ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணிக்கிட்டு உள் பக்கம் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இது வந்து பேக் பார்ட்டு. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ், நெக்ஸ்ட்டு பெல்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்காக நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இந்த வீடியோ வந்து நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து சில பேர் தமிழியன்ஸ் இருக்கிறாங்க, கன்னடிகா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்காக நான் தமிழில் கன்னடாவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடியே இவங்களே கேட்டிருக்காங்க. அதனால தான் முதல்ல தமிழில் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் புரியலைன்னா 1க்கு 10 முறை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.